இன்னைக்கு நம்ம பைத்தன்ல கிளாஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத பத்தி டீடைல்டா பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி. சரி, பைத்தன்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ். சரியா? பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னவா நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? ஜஸ்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். சரியா? மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பொருள். அந்த பொருளில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த பொருளை டிபெண்ட் பண்ண வேரியபிள்ஸ் இருக்கும். சரியா? அப்புறம் அந்த வேரியபிள்ஸை வச்சு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் டேர்ம். சரி, ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம ரியல் டைம்ல என்னென்ன எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஒரு மொபைல் ஃபோனை ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? டேபிள ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? பெண்ணையும் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அப்போ ரியல் டைம்ல நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணலாம். சரி, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல என்ன அட்ரிபியூட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படின்னா வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் ஃபோன் வந்து என்ன மாடல், என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மொபைல் ஃபோனோட கலர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அந்த டேபிள் வந்து என்ன மெட்டலால ஆனது, ஒரு உட்டன் டேபிளா இல்லை மெட்டல் டேபிளா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு பென் இருக்கு அப்படின்னா அது வந்து இங்க் பென்னா, ஜெல் பென்னா, இல்லை ரீஃபில் பென்னா என்னன்ட்டு அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். சரியா? அதெல்லாம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த பென் வந்து ஸ்மூத்தா எழுதும். ஓகேவா? அந்த டேபிள் வந்து வெயிட்டா இருக்கும். அந்த மொபைல் வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அப்படிங்கிறதுலாம் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கும், நல்ல உட்டன் குவாலிட்டி இருக்கும், நல்ல ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னது, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இது எல்லாமே பண்டில் பண்ணதான் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோக்ராம்லையும் பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்னன்ட்டு தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ப்ளூ பிரிண்ட்டு அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். சரியா? ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா ஒரு மேப் தேவைப்படுதோ, அந்த மாதிரி கிளாஸுங்கிறது ஒரு மேப்பு. அந்த கிளாஸுங்கிற அந்த மேப்ல தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு வீடை கட்ட போறோம். அந்த வீட்டில் நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்ட போறோம்? எதர் அயனா, இல்லை ஸ்டீலா, இல்லை அது வந்து மட் ஹவுஸா, இல்லை பிரிக் ஹவுஸா, இல்லை சிமெண்ட் ஹவுஸா, இல்லை சிமெண்ட் பிளாக்ஸால கட்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்போம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிளாஸுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுப்போம். சரியா? ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் விச் இஸ் யூஸ்டு டு டிசைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக கிளாஸுங்கிறது அவசியம் வேணும். சரியா? ஸோ அதனால ஒரு கிளாஸ் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறதே கிரியேட் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ கிளாஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாஸ், இப்போ நான் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு கோலன் கொடுத்துடணும். ஓகேவா? இதுதான் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் ஏ கிளாஸ். கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட், இது வந்து கிளாஸோட நேம். நான் இங்கே அனிமல்னு எடுத்திருக்கேன். ஒரு கோலன். இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன? டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பேராந்திசிஸில் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அண்ட் அவுட் சைடில் ஒரு கோலன் வச்சு. ஓகேவா? சரி, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் தெரியாமல் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். கவலைப்படானா இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ டெஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம பார்த்துருப்போம். சரியா? டெஃப் அப்படின்னா என்னது? டிஃபைனிங் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரியா? இங்கே வந்து ரெண்டு அண்டர்ஸ்கோர், இங்கே அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்போம். இங்கே அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? இனிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இனிஷியலைசிங். என்னது? இனிஷியலைசிங். ஓகேவா? இனிஷியலைசிங் அப்படின்ட்டு அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம இனிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு பேராந்தசிஸ், அதுக்குள்ள செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த மெத்தடோடைய பேர் என்ன அப்படின்னாக்கா, இது மெத்தடோடைய பேர் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த ஃபுல் கோடை நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், இதுக்குள்ள வந்து நான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ டெஃப் இன்னொரு ஒரு மெத்தட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? மெத்தட். ஸோ ஏதோ ஒரு அனிமல் யூஸ் பண்ணலாம். என்னது? கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்றேன். அதுக்குள்ளேயும் நான் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, பிரிண்ட். ஓகேவா? பிரிண்ட். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? ஸோ we can print like cat. we can print like cat says meow அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? சரி, இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். சரியா? இது வந்து ஒரு கிளாஸ். நல்லா பாத்துங்க, இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸ் அனிமல், இது ஃபுல்லாவே ஒரு கிளாஸ். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறேன். சரியா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. கிளாஸுக்கு எப்படி கிளாஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கோ, அதே மாதிரியே ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. சரி, இந்த கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம கிரியேட் பண்றோம்ல இங்க ஆப்ஜெக்ட், அதோட ஸ்ட்ரக்சரை வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும். சரியா? அதுதான் இந்த கிளாஸோட வேலை. சரி, இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது ஏன் கிரியேட் பண்ணணும், அதனால என்னென்ன யூஸ் அப்படின்ட்டு இப்போ நான் அப்படியே ஃபர்தரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். என்ன கிரியேட் பண்றேன்? மை கேட் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? மை கேட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன், விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எந்த கிளாஸோடது? அனிமல் அப்படிங்கிற கிளாஸோடதா. ஸோ அனிமல். ஓகேவா? ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கணும். இப்போ வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் வந்து அனிமல் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம். அது என்னன்னு நான் இப்போ சொல்றேன். ஸோ அதுக்குள்ள வந்து இன்னொரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? கேட் சேஸ் மியாவ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ இது வந்து கிளாஸ். அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகேவா? இது என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன், இது வந்து கிளாஸ் கிரியேஷன். சரியா? சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து எப்படி ஆப்ஜெக்டோட நேம் வந்து ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு என்னது? கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரந்திசிஸை ஓப்பன் பண்ணிடும். சரியா? இது ஓகே. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஏதாவது வந்து அனுப்பலாம். ஓகேவா? ஏதாவது சென்ட் பண்ணலாம். எப்படி சென்ட் பண்ணலாம்? நம்ம எப்படி ஆல்ரெடி வந்து பேராமீட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த கிளாஸுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். என்னன்னு கிரியேட் பண்ணுவோம்? இப்போ நம்ம வீட்டில் அந்த கேட் இருக்கு. ஓகேவா? அந்த கேட்டுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த கேட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஸோ நான் பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? பிளாக்கி அப்படிங்கிற நேம் வந்து நம்ம கேட்டுக்கு வந்து வச்சிருக்கோம் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இந்த பிளாக்கி அப்படிங்கிற இந்த நேம் வந்து நான் வந்து இந்த கிளாஸுக்கு சொந்தமானது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அந்த எப்படி இந்த கிளாஸுக்கு இந்த பிளாக்கிங்கிற நேம் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த நேம் வந்து இந்த கிளாஸுக்கு சொந்தமானது. ஆனா இதை வந்து நான் எங்கேயாவது வந்து ஸ்டோர் பண்ணணும், அதாவது வாங்கணும். ஏன்னா நான் இங்க வந்து அனுப்ப ரெடியா இருக்கேன், பட் இங்க வந்து வாங்குறது யாருமே ரெடியா இல்லை. அதனால என்ன பண்ண போறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஜஸ்ட் கமா, ஓகேவா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நேம்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல இது வந்து பிரைட்டா இருக்கு, வேற ஒரு கலர்ல இருக்கு. ஆனா இந்த நேம்ங்கிறது கொஞ்சம் டல்லா இருக்கு. ஏன்னா the name is not accessed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேமை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துருவாங்க, இந்த பிளாக்கி அப்படிங்கிற நேம் வந்து வந்துடும். ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ண போறோம், இந்த பாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து இது பிரைட்டா மாறினதை நீங்க கண் கூட பார்த்துட்டீங்க. சரி, இப்போ இந்த பிளாக்கி அப்படிங்கிற நேமை நம்ம அனுப்ப ரெடி ஆயிட்டோம், அனுப்புறதுக்கான ஸ்டெப்பும் எடுத்துட்டோம்.
அதை வந்து இந்த இடத்துல நம்ம கெட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டை தூக்கிட்டு நம்ம பிளாக்கி தானே இப்போ மியாவுன்னு கத்த போகுது. ஓகேவா, அதனால இந்த கேட்டை ரிமூவ் பண்ணிட்டு we can make it as பிளாக்கி. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம். ஸோ எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டேன். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த செக்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, நேமை வாங்கியாச்சு, நம்ம பிளாக்கியோட நேமை வாங்கியாச்சு. அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். சரி, அதை ஒரு தடவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு அண்ட் தென் உங்களுக்கு நான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்படின்ட்டு தெளிவாகவே சொல்கிறேன். சரியா, இப்போ நம்ம எப்படி இந்த பிளாக்கியோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்டோட நேமை யூஸ் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே, அதாவது மெத்தடையுமே நம்மளால கால் பண்ண முடியும். சரியா, நல்லா தெளிவாக கேட்டுக்கணும், ஃபங்க்ஷனில் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எந்த மெத்தடா இருந்தாலும் சரி, ஓகேவா, எல்லா மெத்தடையுமே நம்ம கால் பண்ணி அதுல இருந்து அவுட்புட்டை எடுக்கலாம். சரியா, எப்படி எடுக்கிறது, இப்போ ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி சொன்னா, ஸோ மை கேட் அப்படிங்கிறது இங்க ஆப்ஜெக்ட், அதுல ஒரு டாட் ஆப்ரேட்டர் கொடுக்க போறோம். என்னது கொடுக்க போறோம், டாட் ஆப்ரேட்டர் கொடுக்க போறோம். டாட் இங்க நம்மளுக்கு என்ன மெத்தட் வேணும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றப்ப இங்க கேட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஏன்னா நம்ம இதுதான் பிரிண்ட் பண்ணி பாக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேட் அப்படிங்கிற மெத்தடை இங்க நான் கொடுக்க போறேன். ஓகேவா, கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, இதுவே போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இப்போ நான் ரன் பண்ணனா இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த கேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு, அதாவது மெத்தடை கால் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட்ல இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, பிளாக்கி சேஸ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, சூப்பர். இப்போ நான் அப்படியே இந்த டெர்மினல் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. என்ன கதை அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும். கிளாஸ் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மெத்தட் நேம் ஒன்று கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா எந்த மெத்தட் வேணாலும் ரன் பண்ணலாம் சொல்லிட்டேன். சரியா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவர் எப்படி வேலை பார்த்தாருங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுப்போம். சரியா, ஓகே. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா, இப்போ ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். எப்படி, ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஓகேவா, அந்த பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசை. சரியா, அந்த பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசை. இப்போ அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னாக்கா சாம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா, ராமுங்கிறது சன்னு, சாமுங்கிறது அப்பா. ஓகேவா, ராமுங்கிறது சன்னு, சாமுங்கிறது ஃபாதர். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ராமுங்கிற பையன் அப்பாவுக்கு பர்த்டேக்கு ஒரு gift கொடுக்கறதா ஆசைப்படுறான். சரியா, இப்போ அதுக்காக அவன் என்ன பண்றான், ஒரு கிஃப்ட்டுமே ரெடி பண்றான். என்ன பண்றான், ஒரு கிஃப்ட்டுமே அவன் ரெடி பண்றான். ஓகேவா, அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன வைக்க போறான் அப்படின்னாக்கா, கிஃப்ட்டுக்குள்ள ஒரு சாக்லேட் வைக்கிறான்னு வைப்போம். ஓகேவா, ஒரு சாக்லேட் வச்சிருக்கான். சரியா, அது வந்து அவங்க டேடிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாக்லேட். ஓகேவா, இப்போ ராமுங்கிற பையன் சாமுங்கிற அப்பாவுக்கு ஒரு gift கொடுக்க போறான் பர்த்டேக்கு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, சாக்லேட் இருக்கு. சரியா, ஓகே. இப்போ இந்த ராம் அப்படிங்கிற அந்த பையனை என்னவா அசியூம் பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஆப்ஜெக்டா அசியூம் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ சாம் அப்படிங்கிற அந்த ஃபாதர் யாரு அப்படின்னா கிளாஸ். ஓகேவா, அப்ப சாம் அப்படிங்கிற ஃபாதரை வந்து ஒரு கிளாஸா எடுத்துக்கோங்க. அப்ப ராம் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அந்த கிளாஸோடைய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, அந்த அப்பாவுக்கு ஒரு சன். ஓகேவா, அப்ப இவர் யாரு அப்படின்னா, இவர் வந்து கிளாஸு, இந்த பையன் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து, ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிஃப்டை வந்து பேக் பண்ணி அனுப்புது. ஓகேவா, இந்த கிஃப்டை வந்து அப்பாவுக்கு சென்ட் பண்றாப்புல. இந்த ஆப்ஜெக்ட் இந்த இருக்குல்ல, இதுல வந்து இந்த வேல்யூ இருக்கா பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்பாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, அந்த அனுப்பக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டா அவங்க அப்பாவுக்கு தான் போய் சேருதாங்கிறத எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றது, இந்த இடத்துல வந்து இதை வந்து கண்டிப்பா என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் யாரு, கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா, யாரு, கன்ஸ்ட்ரக்டர்.
ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இப்போ அனுப்புனது வந்து ராம் அனுப்புனது வந்து ராமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ராம் வந்து சாக்லேட் தான் அனுப்பியிருப்பான்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவர் வந்து இந்த ராமோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ராமோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம வந்து அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்னது? ராமோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ இந்த ராமோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு? ராம் பண்றது எல்லாமே இவருக்கு தெரியும். சரியா? அப்போ இதை வந்து கொண்டு போய் கொடுக்க போறது யாரு? இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான். ஓகேவா? ராமோட ஃப்ரெண்டு தான் கொண்டு போய் கொடுக்க போறான்னு வச்சுக்கோ. இப்போ கொண்டு போற இடத்துல அந்த கிஃப்ட்டை வந்து அவர் பார்ப்பான். யாரு? ராமோடைய ஃப்ரெண்டு. அந்த கிஃப்ட்ல வந்து சாக்லேட் தான் இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா ராம் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்? சாக்லேட் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ இந்த ஃப்ரெண்டு என்ன பண்றான்? ஒன்ஸ் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறான். வெதர் சாக்லேட் தான் இருக்கா இல்ல கிஃப்ட்டை மாத்தி எடுத்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணுவான். ஓகே, இப்ப ராம் அனுப்புற கிஃப்ட்ல சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவான்? கரெக்டா கொண்டு போய் அவங்க டேடான சாம்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவான். சரியா? இப்படிதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது? இப்ப நான் சொல்லியிருந்தேன், இங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து ராம் அப்படிங்கிற சன்னும், இந்த ஃபாதர் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் அப்படிங்கிற இந்த அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்றாரு? இவர் அனுப்புற கிஃப்ட், இங்க எது கிஃப்ட்? பிளாக்கி அப்படிங்கிற அந்த நேம் தான் கிஃப்ட். இந்த நேம்ங்கிற அந்த கிஃப்டை என்ன பண்ணும்? ஆக்சுவலா கரெக்டா அவங்க அப்பாவுக்கு தான் போய் சேருதான்னு என்ஷூர் பண்ணும்ல. அதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னா, இப்போ வரக்கூடிய வேல்யூ, அதாவது ஒரு கிஃப்ட். ஓகேவா? அந்த கிஃப்டை இந்த நேம் அப்படிங்கிற இந்த காம்போனன்ட்ல சேவ் பண்ணிட்டு, ஓகேவா, இது வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுது. இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணும்? இந்த கிஃப்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அவங்க அப்பா தான் இங்க வந்து அனிமல் அப்படிங்கிறது கிளாஸா, அது வந்து அவங்க அப்பா. அவங்க அப்பாவுடைய செல்ஃப் அப்படின்னா அவங்க அப்பாவுடையது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த லைன் ஆஃப் கோட். சரியா? ஸோ வரக்கூடிய வேல்யூ, அதாவது அந்த கிஃப்டை அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது தான் இந்த லைன் ஆஃப் கோட். சரியா? சரி, இப்போ இதை நான் இன்னும் தெளிவா புரியறதுக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்று எழுதுறேன். ஓகேவா? சாரி, இன்னொரு மெத்தட் வந்து ஒன்று எழுதுறேன். ஓகேவா? டெஃப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். சரியா? இதுக்குள்ளேயும் செல்ஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து ஐ எம் கோயிங் டு பிரிண்ட், என்னன்னு பிரிண்ட் பண்ண போறேன்? இதுல வந்து ஐ எம் கோயிங் டு பிரிண்ட், இதுல வந்து ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிடுறேன். செல்ஃப் டாட் நேம். ஓகேவா? செல்ஃப் டாட் நேம். ஸோ இதுக்கு வெளியில ஆக்சுவலாக இது வந்து டாக் தானே. டாக் என்ன சொல்லும்? டாக் சேஸ் உஃப். ஓகேவா? உஃப் அப்படின்னு சொல்லும். சரி, இப்போ இந்த அப்பா இருக்காருல்ல, யாரு? இந்த டேடு, சாம் அப்படிங்கிற டேடு. இந்த டேடுக்கு இன்னொரு சன் இருக்கான். ஓகேவா? அந்த சன்னோட பேரு ராஜ் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? ராஜ் அப்படிங்கிற ஒரு செகண்ட் சன். இந்த ராஜ் என்ன பண்றாரு? சேம் அதே கிஃப்டை வந்து சென்ட் பண்றாரு. ஓகேவா? ஆனா இந்த ராஜ் என்ன பண்றாரு? ஒரு கிஃப்ட் வந்து சென்ட் பண்றாரு. பட் அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தடவை ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. ஓகேவா? ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. இது யாருக்கு சென்ட் பண்றாரு? சாம் அப்படிங்கிற அந்த ஃபாதருக்கு வந்து சென்ட் பண்றாரு. ஓகே, இப்போ ராஜ் அப்படிங்கிறது ரெண்டாவது பையன். அவன் வந்து கிஃப்ட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் வச்சிருக்கான். அதை வந்து சாம் அப்படிங்கிற இந்த ஃபாதருக்கு வந்து அனுப்புறான். ஓகேவா? இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்காருல்ல, இந்த ஃப்ரெண்டு வந்து ராமுக்கும் ஃப்ரெண்டு, ராஜுக்கும் ஃப்ரெண்டு. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆகிய இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ராம் வந்து கிஃப்ட்ல என்ன வச்சிருக்கான்னு தெரியும், ராஜு வந்து கிஃப்ட்ல என்ன வச்சிருக்காங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த கிஃப்டை அனுப்புனது வந்து ராமா அப்படின்னு பார்ப்பாரு. ராம்னா கிஃப்ட்ல சாக்லேட் இருக்கான்னு ஒரு தடவை கன்சிடர் பண்ணிட்டு சாக்லேட் இருக்க கிஃப்டை கரெக்டாக கொண்டு போய் சாம்கிட்ட சேர்த்துருவாரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து சாம்கிட்ட சேர்த்துட்டு இதை அனுப்புனது வந்து ராம் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரியா? அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவாரு? கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு? ராஜ்கிட்டேருந்து வர கிஃப்டை வந்து அந்த கிஃப்ட்ல ஐஸ்கிரீம் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சாம்கிட்ட கொண்டு போய் அந்த கிஃப்டை சேர்த்துருவாரு. இந்த சாம்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கிற கிஃப்ட் போறப்ப இதை அனுப்புனது வந்து ராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுவாரு. ஸோ இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பசங்களும்
gift வந்து அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த gift வந்து அனுப்புனது இந்த பையன் தான், இந்த பையன் வந்து சாக்லேட் அனுப்புனா, செகண்ட் சன் வந்து ஐஸ்கிரீம் அனுப்புனா அப்படிங்கிறத கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து இன்னொரு ஒரு விஷயம் யூஸ் பண்றேன். இப்போ ஆக்சுவலா இங்க வந்து மை கேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமா, இங்க நம்ம மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அனிமல் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணணும்ல, ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்றது இப்படிதான், அனிமல்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரூபி அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணோம். எப்படி நம்ம கால் பண்றது? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. ஸோ மை டாக். ஓகேவா? மை டாக் டாட், இங்க வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? டாக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நேம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா இந்த மை கேட் டாட் கேட் இருக்குல்ல, இதுக்கு வந்து பிளாக்கி சேஸ் மியாவ் அப்படின்னும், மை டாக் டாட் டாக் இருக்குல்ல, இதுக்கு வந்து ரூபி சேஸ் உஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை மட்டும் நான் தனியாக ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு அவுட்புட்டில் ரூபி சேஸ் உஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா? இப்போ இந்த இடத்துல இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரெண்டுத்தையுமே கால் பண்றோம். ஓகேவா? இப்போ மை டாக் டாட் டாக் இந்த மெத்தட் கால் ஆனப்ப ரூபி சேஸ் உஃப் அப்படின்னு சொல்லி வந்தப்ப செகண்ட் சன் அனுப்புனது ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தது யாரு? இந்த கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் அகெயின் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட் உள்ளது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே நேரத்தில் ரன் பண்றோம். இப்ப நமக்கு போத் ரூபி சேஸ் உஃப்னும் பிளாக்கி சேஸ் மியாவுன்னு தெளிவா வந்துருச்சு. இந்த நடையும் கொண்டு போய் கரெக்டா சேர்த்தது யாரு அப்படின்னாக்கா அதே கன்ஸ்ட்ரக்டர் தான். சரியா? சரி, இப்போ இதை நான் இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் கால் பண்றப்ப, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அனுப்புனது வேல்யூ வந்து பிளாக்கி அப்படிங்கிறது ஒரு தடவை இந்த கன்ஸ்ட்ரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கேட் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ள போகணும். அதனால இந்த இடத்துக்கு செல்ஃப் டாட் நேமா அனுப்பிடுவாங்க. அதே ரெண்டாவது நட இந்த மெத்தட் கால் ஆகுறப்ப, அதாவது மை டாக் டாட் டாக் கால் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதே செல்ஃப் டாட் நேம் தான் என்ன பண்ணுது, இந்த மெத்தடை வந்து இந்த வேல்யூவை வந்து டைரக்டா இந்த டாக் அப்படிங்கிற இந்த மெத்தடையும் சென்ட் பண்ணுது. ஸோ ஒரே கன்ஸ்ட்ரக்டர் தான், பட் அது என்ன பண்ணுது, அனுப்புனது யார் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு அனுப்பி வச்சிருது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருடைய யூசேஜ். சரியா? ஸோ இது ஏன் இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, இங்க வந்து அந்த நேமை வந்து இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகேவா? வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ற இடம் யாரோட பொறுப்பு? கன்ஸ்ட்ரக்டரோட பொறுப்பு. அதனாலதான் இதை வந்து இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த மெத்தட் வேணாலும் கால் பண்ணலாம். அதாவது அந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எந்த மெத்தடை வேணாலும் கால் பண்ணலாம். சரி, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த கேட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குல்ல, இந்த மெத்தடை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் மறுபடியும் டாக் அப்படிங்கிற மெத்தடை நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? டாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். இதோட அவுட்புட் பார்ப்போம். எஸ், நமக்கு பிளாக்கி சேஸ் உஃப் அப்படின்னும் ரூபி சேஸ் உஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்லயும் ரெண்டு தனித்தனி நேம்ஸை வந்து நம்ம சென்ட் பண்றோம். ஓகேவா? ஆனா இந்த மொதல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம டாக் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் டாக் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸுக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எந்த மெத்தடை வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தன். சரியா? ஸோ டீட்டெயில்டா கிளாஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணலாம் அப்படின்ட்டு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.